தெரியுமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டே வருதுன்னு? அப்போ ஓகேன்னு சொன்னேன், இப்போ ஏன் வேணான்னு சொல்ற? நைட்னால பயப்படுறியா? என்ன பொண்ணுன்னா என்ன வெளியே போக கூடாதா நைட் டைம்ல? ஏய் அங்க என்ன கத்திக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை வெளில போக கூடாது. ஊர் எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. ஒழுங்கா மூடிட்டு வீட்டுல இரு. டேய் வண்டி பார்க்க ஆள் வந்திருக்காங்கடா. வரண்டா வரண்டா வைடா வரும். டேய் இங்காண்டா இருக்காரு, நல்லா எடுத்து சொல்லிட்டு இருக்கா. நான் வெளில போயிட்டு வரேன். சமூகம் கல்யாணத்தை ஒரு பொருளாக தான் பார்க்குது. வீட்டுக்கு வரப்போற ஒரு ஹலோ ராம்சாமோனே வந்துட்டேன்டா. டேய் எங்க அப்பன் பேரை ஒழுங்கா சொல்றா. சேர்றா ஈவே ராமோனே வந்துட்டேன்டா. வாடா வெளியே. டேய் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுடா. காலனிக்கு வெள்ளாண்டா நிக்கிறேன், வாடா. டேய் தெருவில் நாய் வெறி பிடிச்சி தெரியுதாண்டா, வர முடியாதுடா. ஏன்னா நாய் வெறி பிடிச்சிட்டீங்கன்னா ஆத்தாடா அடைச்சி வைக்கணும். அதை விட்டு நீ வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சு கிடக்க, வாடா வெளியே. டேய் நான் வீட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணேன்டா, ஆனால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கடா. இன்னும் எத்தனை நாள் தாண்டா வீட்டில் சொல்கிறது கேட்க போற? வீட்டை விட்டு வாடா வெளியே. டேய் இதெல்லாம் நான் அந்த வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய் என்ன ஏரியாடா நீ? கால்னிடா. உனக்கு மரியாதை ஃபாலோ பண்ணா மூஞ்சி மேல ஒட்ட சொல்லிட்டு. டேய் ஏன்டா அவனை அடிச்ச? நான் ஃபாலோ பண்ணா அதே அடிச்சேன். அவன் ஒன்னும் என்ன ஃபாலோ பண்ணல, நானும் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லவ் பண்றீங்களா? மா அவளை பாத்தியா வந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. அப்பயே சொன்ன இந்த பிள்ளை காலேஜுக்கு அனுப்பாயின்னு. வந்து படிக்க போறேன் கிழிக்க போறேன்னு இப்போ வந்து லவ் பண்ணிட்டு நிக்குது. இனிமேல் இந்த பிள்ளை காலேஜுக்கு அனுப்பாதீங்க. இந்த பிள்ளை படிச்சு கழிச்சாலாம் போதும், டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. போன்ல இனிமேல் நீ தொடவே கூடாது. முதல்ல போனை கொடு. நீ தானடா ஒரு பொண்ணை லவ் பண்ற? ஏய் நான் பையன்டே, பையன் என்ன வேணா பண்ணலாம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேசுறோம், அந்த மற்றதுல என்னன்னு போய் பேசி முடிச்சிடலாமே. எங்க சக்திக்கு தகுந்த அளவுக்கு பண்றோங்க. பொண்ணுக்கு ஒரு 30 பவுன் போடுறோம். எங்க மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட்ல பாக்குறாங்க, நல்லா கை நிறைய சம்பவம், சொந்த வீடு, ஒரே ஒரு பொண்ணு தானாங்க. உங்களால முடிஞ்சதை போடுங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோ இதான் வண்டி, எவ்வளோ வரும்னு பாருங்க. ப்ரோ இந்த வண்டியில் ஒரு 30 தான் ப்ரோ வரும். ப்ரோ கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வண்டி இருக்க கண்டிஷனுக்கு அவ்வளோதான் ப்ரோ கிடைக்கும், அவ்வளோதான் ப்ரோ. சரிங்க 40 பவுனா போடுறோம். 35? சரி ஓகே. தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ஓகேவான்னு தங்கச்சிட்டு கேட்டியா? பொண்ணுட்டெல்லாம் என்னடா கெட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறத கல்யாணம் பண்ண போகிறாங்க. நே 2 பல்புண்ணே. அண்ணே அந்த பல்ப் வேணாம், இந்த பல்பை கொடுங்க. அண்ணே அந்த பல்ப் வேணாண்ணே, இதே தாங்க. அண்ணே இந்த பல்பே கொடுங்க. டேய் இதாண்டா நல்லா இருக்கும். டேய் இதுவே வாங்கும்டா, இது நல்லா இருக்கும்டா. டேய் இதாண்டா நல்லா இருக்கு, எனக்கு தெரியும்டா. டேய் இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கேன், உனக்கு எது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதாடா? யூஸ் பண்ண போகிறது நான் தானே. டேய் இத்தனை வருஷமா அவன் ஃப்ரெண்டாக இருக்கேன், எனக்காக இதை வாங்கி யூஸ் பண்ண மாட்டியாடா? ஏன்டா ஃப்ரெண்டாக இருக்குன்னு இதெல்லாமா பண்ணுறது? இத்தனை வருஷம் கூட இருக்கலாம், ஆனால் நான் தான்டா யூஸ் பண்ண போகிறேன். டேய் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தான்டா தெரியும். இத்தனை வருஷம் நீ கூட இருக்கனால நீ சொல்கிறலாம் கேட்க முடியாதா? அண்ணே நீங்கள் இதே கொடுங்கண்ணே.
இப்போ புரியுதா? இந்த லைட்டுக்காக இல்லைன்னு நான் பேசலை, நான் பேசுனது வேற டாபிக். நீ என்னதான் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் அவங்கள கூண்டுக்குள்ள தான் வச்சுருக்க. இப்போ நீ பண்ண போகிறது என்னன்னா, இந்த கூண்டுலேருந்து இன்னொரு கூண்டுக்கு மாற்ற போகிறேன், அவ்வளோதான்டா. நாய்க்கு வெறி பிடிச்சிச்சுன்னா வெறி பிடிச்சி நான் உள்ள போட்டு நீங்க தான்டா வெளில வரணும். சிரிக்கிறடா. டேய் டேய் ஏய் லூஸ் பேஸ்ல கட்டாக்கா ஆனடா டேய் டேய் இத்தனை வருஷமா கூட இருக்கேன். டேய் ஓடே எனக்கான தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி.